டு அவர் சேனல். நான் உங்கள் அம்மு. இதோட 2-3 வீடியோ நம்ம போட்டுட்டோம். அது 2மே வந்துட்டு டே இன் மை லைஃப் மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான டே இன் மை லைஃபாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் எந்திரிச்சிட்டு இப்போ மணி பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுது. இப்போ தான் எந்திரிச்சு எதுவுமே பண்ணல. எந்திரிச்சோடனே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்துட்டு உங்களுக்கு நான் எந்திரிச்சதுலேருந்து என்னென்ன பண்ணுறேன், ஏன்னா வெயிட் லாஸ்க்கு நான் என்னென்ன பண்ணுறேன், என்னென்ன சாப்பிட்றேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்கில் எனக்கு 2 kg வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அதை எப்படி நான் வந்துட்டு டெய்லியும், ஏன்னா உங்களுக்கு நான் எல்லா நாளுமே போட்டேன்னா நான் ஒரே விஷயத்தை தான் எல்லா நாளுமே பண்ணுறேன். ஸோ வந்துட்டு எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கே அப்படின்னு உங்களுக்கே போர் அடிச்சிடும்ல. அதனால தான் நான் ஒரே ஒரு நாள் மட்டும், வாரத்தில் ஒரு நாள் இனிமேல் டே இன் மை விலாக் போடுறேன். காலைல எழுந்திரிச்சதுலேருந்து நைட் வரையும் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விலாக் தான் இது. இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எப்பயுமே நான் எந்திரிச்சோன்னா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தான் கருப்பாக தெரிவேன், குண்டாக தெரிவேன். இதுக்கெல்லாம் குறையணும்னு தான் எனக்கு. ஆனால் 2 கிலோ எங்கேருந்து குறைஞ்சிச்சுன்னு வேறு தெரியலை. எனக்கு அப்படியே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கண்ணும் கொஞ்சம் குறைஞ்சிருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு இப்படி இழுத்தா நல்லா பல்க்குன்னு வரும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வரமாட்டுது. அவ்வளோதான் வரமாட்டுது. இந்த இடத்துல கொஞ்சம் எலும்பெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ பார்த்தா குட்டி உண்டா ஒரு எலும்பு தெரியுது. என் உடம்புல எலும்பு தெரியுதுங்கிறது எனக்கே ஆச்சரியமாக இருக்குன்னா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சோன்னே இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ ரீசெண்டாக நான் வெயிட் லாஸ் ஆனதுக்கப்புறம் வெயிட் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளோ வெயிட் இருக்குன்னு. இப்போ நானுமே பார்க்கலாம் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு. ஃபோனை கீழே வச்சிட்றேன். என்னது இது? 73.35. வா, நம்மளோட ரொம்ப வருஷத்துக்குள்ள வெயிட் இது. திருப்பி நான் எடுக்கிறேன். அடேடா, நம்ம 77 கிலோலேருந்து 73 கிலோ வந்திருக்கிறோம்ப்பா. இதுதான் நான் வந்துட்டேன். நான் தூங்கி எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு வெயிட் பார்த்துருவேன். அதுக்கப்புறம் தான் ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணுறது. ஸோ நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். அம்மாவை நிற்க சொல்லுவோம். இது என்ன பொய் சொல்லுதா என்னன்னு பார்ப்போம். நேற்று எத்தனை கிலோ மாறினீங்க? 79. அது பொய் சொல்லலடா, உண்மையை தான் காட்டுது. நான் கூட என்ன பொய் சொல்லுதுன்னு நினைச்சேன். இறங்குங்க, தள்ளி வச்சுட்டு வாங்க. 80 கிலோ தான் இப்போ கட்டுது. 80 தான் கட்டுது. நேற்று 79 இருந்தாங்க, இன்னைக்கு 80. ஒவ்வொரு நாளைக்கு ஏறிட்டே இருப்பாங்களா? நான் மட்டும் ஒரு காலுக்கு 3. இப்போ 73 தான் கட்டுது எனக்கு. 73. அதான் நீ குறைஞ்சிட்ட. அப்பா குறைஞ்சது எதுவும் தெரியுது. வாவ், என் உடம்புல வந்து இடுப்பு, இவ்வளோ வருஷம் எனக்கு இடுப்பெல்லாம் இல்லை. எல்லாமே எதுனா சிலிண்டர் மாதிரி இருந்துச்சு. இப்போ எனக்கு இடுப்பு தெரிகிறது. அப்போ இந்த வெறும் சுகர், நான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னா, நார்மலாக நான் சாப்பிட்றது தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதாவது கூழ், ரைஸ் கொஞ்சம் கம்மி பண்ண மாதிரி தெரியலையே எனக்கு. ரைஸ் நான் கம்மியெல்லாம் பண்ணலப்பா. எப்பவுமே கம்மியாக சாப்பிட்றேன். இருந்தாலும் இப்போ வெயிட் லாஸுங்கிறனால ரொம்பலாம் கம்மியாக சாப்பிடல. ஏன்னா எனக்கு ரைஸ் சாப்பிடல அப்படின்னாக்கா அப்படியே கையெல்லாம் ஒரு மாதிரி வெடன்னு ஆகி அப்படி ஆயிரும். ஸோ வந்துட்டு நான் அது ரைஸ் நான் சாப்பிட்றேன். இவ்வளோ சாப்பிட்றேன். முன்னாடி இவ்வளோ சாப்பிட்டுட்டு இருந்தேன், இப்போ இவ்வளோ சாப்பிட்றேன். காயெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்றேன். லிக்விட் ஐட்டமாக சாப்பிட்டுட்டு இருக்கேன் நிறையா. அதாவது ஜூஸு, கூழ், வேறு என்ன சாப்பிட்றேன், இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கேன். டீ குடிக்கணும் அப்படின்னு தோன்ற டயத்தில் லைட்டாக வந்துட்டு சுடு தண்ணி வச்சு அதில் லெமன் புழிஞ்சி கொஞ்சமாக ஒரு சொட்கோண்டு டீ தூள், அந்த ஸ்மெல் மட்டும் வர்ற மாதிரி டீ தூள் மட்டும் போட்டு ஒரு 2-3 டீ தூள் இப்படி எடுத்து இப்படி தூவும்ல உப்பு மாதிரி, அந்த மாதிரி போட்டு வெறும் ஸ்வீட்லாம் இல்லாமல் குடிச்சிட்ருக்கேன். அதனால நான் எல்லாமே நார்மலாக சாப்பிட்டுருக்கேன் இன்றைக்கி. அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ பழனி போனோம்ல, அன்றைக்கி ஒரே ஒரு சம்சா வேறு சாப்பிட்டுட்டேன். அது சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா பக்கத்தில் உட்காந்துட்டு நான் சாப்பிடணுன்னு என்னால் டெம்ப்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்கு அந்த ரயில்வே சமோசாலாம் ரொம்ப பிடிக்குமா, அந்த மினி சமோசா மாதிரி இருக்கும்ல,
அது அப்படியே சாப்பிட்டுட்டேன்னா ஃபுல்லாக ஒன்று சாப்பிட்டுட்டேன். அது வேற எனக்கு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. என்னடா மைதா சாப்பிடக்கூடாதுன்னு இருந்தோன்னே, ஆனால் நான் ஸ்வீட் சாப்பிடவே இல்லை. அங்கே போனப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா தச்சு ஜூஸ் குடித்தான், ஏதோ ஜூஸ்லாம் இருந்துச்சா, எனக்கு குடிக்கணும் போலே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த கூழ் குடிச்சு நம்ம நடந்தோம்னு சொன்னோம்ல, அது அப்படியே எனக்கு ஒரு மாதிரி இதாகிட்டே இருந்துச்சு, டைஜஷன் ஆகாமல் இருந்துச்சு. சரி ஒரு 7 பையன் குடிச்சிடுவோமா அப்படின்னு கூட நினச்சேன். அதுக்கப்புறம் சரி வேணாம் நம்ம தான் வெயிட் லாஸில் இருக்கும்போது அதெல்லாம் குடிக்கூடாது, வாயை வச்சு கட்டுப்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே சாப்பிடல. அந்த ஸ்வீட்டு வெறும் ஒரு ஸ்வீட்டுக்கும் மைதாக்கும் இவ்வளோ வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு இப்போ தான் தெரியுது. என்னோடய ஃபேஸே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு என் ஃபேஸ் கொஞ்சம் நான் ஃபஸ்ட்டு எப்படி எடுத்தேன்னு தெரில. உங்களுக்கு எப்படி இது இருக்குது பார்க்குறதுக்கு? எனக்கு பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் லைட்டாக வெயிட் லாஸ் ஆகிருக்கு. இந்த எலும்பு மட்டும் இங்கே 2 எலும்பு தெரியுது. அதாவது தூக்கிட்டுலாம் வரல, எனக்கு இப்படி கை வச்சா தெரியும். ஃபஸ்ட்லாம் அப்படி சதையாதோ இந்த மாதிரி சதையாக உள்ளே போய் தான் தெரியும். இப்போ இப்படி தொட்டாலே பார்த்தா இந்த இடத்துல ஒரு எலும்பு தெரியுது. அந்த மாதிரி இருக்குது. வெறும் ஸ்வீட்டுக்கும் இதுக்கு மட்டுமே நல்லா தான் இருக்குது வெயிட் லாஸ் பண்ணுறது. நம்ம இன்னும் 65 கிலோவுக்கு வந்தே ஆகணும். 68 வச்சுக்கலாம்ப்பா, என்னால் ரொம்ப சாப்பிடாமல் இருக்க முடியாது. ஒட்டலையா? ஒட்டிருக்கு. ஃபஸ்ட்டு எவ்வளோ இதாக இருந்தது. அது யார் கோகிலா வந்தப்போ இப்படி கிளினப்போ எவ்வளோ இருந்துச்சு, இப்போ இல்லை, எனக்கே தெரியுது. அது இல்லாமல் இப்போ நான் தூங்கி எந்திரிக்கிறதுனால வேற ஒரு குண்டு பிள்ளையாக தெரிவேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்ப்போம். ஆனியன் கூழ் அப்படியே உள்ளே போகும்போது அப்படியே எல்லா பார்ட்டுமே ஜில்லுன்னு ஆகுது உள்ள. காலையில் வந்துட்டு ஜீரக தண்ணி, அந்த வெள்ளை பூசணி அதெல்லாம் இருந்துச்சுனாக்கா நீங்கள் போட்டு அதை குடிக்கலாம். ஆனால் நான் இப்போ குடிக்கிறதில்ல, ஒரு 2-3 நாள் என்னமோ அதை ஃபாலோ பண்ணேன். வெள்ளை பூசணி வந்துட்டு வாங்கினா ஃபுல் பூசணியாக தான் வாங்கணும்னு சொல்லிட்டாங்களா. அது பார்த்தா பெரிய பூசணியாக இருக்குது, குட்டியே இல்லை. அதனால நாங்கள் வாங்கவே இல்லை. அதுக்கப்புறம் இடையில வந்துட்டு இந்த ஜீரக தண்ணி அதெல்லாம் குடிச்சு பார்த்தேன், பெருசாக ஒன்றும் இதாகலை. அதில் வேற ஒரு சிஸ்டர் சொன்னாங்க ஹெல்த்தியாக வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா சுகர் வந்துடும்னு வேற சொல்லிட்டாங்களா. எனக்கு அதுவே ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ப்ரெக்னன்சி டயத்தில் வந்துட்டு அந்த ப்ரெக்னன்சி சுகர்னு வரும்ல, அது இருந்துச்சு எனக்கு. ஸோ அந்த டைம் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால வந்து இப்போ ஒரு வேளை திருப்பி சுகர் வர சான்ஸ் இருக்குங்கிற ஒரு பயம் வந்துவிட்டது. அதனால் அதெல்லாம் நிறுத்திட்டேன். நார்மலாக நான் எனக்கு தகுந்த மாதிரி, அதாவது எனக்கு எதெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி வெயிட் லாஸ் நான் எடுத்து வெயிட் கம்மி பண்ணிக்கலாம், ஸ்லோவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். ஸோ வந்து நீங்களும் என்னங்கம்மா சின்ன பூசணிக்காய் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வந்துட்டு கூழ். லஞ்சு என்னோட லஞ்சில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சமாக சாப்பாடு. இதோட நீங்கள் கம்மி சாப்பாடு எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கோங்க, ஆனால் நான் நிறையா சாப்பாடு சாப்பிடுவேன் அப்படிங்கிறதுனால இவ்வளோ சாப்பாடு எடுத்துக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா மீன் மேக்கர், கொஞ்சமாக கேரட், ஒரு 2 முட்டையில் ஆம்லேட் போட்டிருக்கேன், நிறைய வெங்காயம் ஊற்றி, எண்ணெய் இல்லாமல். இதில் எதுவுமே எண்ணெய் கிடையாது, அதோட எல்லா எண்ணெயும் இங்கே தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ரசம். நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முக்கியமாக என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தண்ணி குடிக்கணும், இல்லைன்னா தண்ணி ஐட்டமாக நல்லா சாப்பிடுங்க. ஸோ வந்து அப்போ தான் வந்துட்டு நமக்கு கொஞ்சம், அதாவது டல் ஆகாமல் நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு நிறைய தண்ணி குடிங்க. ஸோ இதுதான் என்னோடய லஞ்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். நமக்கு வந்துட்டு டீ குடிக்கிற டைம் வந்துச்சு. ஐயோ எவ்வளோ கருகருன்னு இருக்கிறேன். டீ குடிக்கிற டைம் வச்சு நம்ம டீ குடிக்க முடியாது இல்லையா. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் மேலன் ஜூஸ் எனக்கு வந்துட்டு வித்தவுட் சுகரு, நைனாக்கும் அம்மாவுக்கும் வித் சுகரில் போட்டு கொடுத்துட்டு இப்போ நான் குடிக்க போகிறேன். உங்களுக்கு ஜீனி கட்டாதுதா? உங்களுக்கு கொஞ்சம் தான் போட்டேன், நான் டேஸ்ட்டு பார்க்க முடியாதுல்ல. கரெக்டாக இருந்துச்சா? நைனா குடிச்சிட்டு வச்சுட்டாங்க. ஓப்பன் பண்ணிப்பார். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. போட்டோலாம் இருக்கு பாரு. பட்டர்ஃப்ளை இருக்கு. ஹார்ட் காட்டு. இது ஒண்ணு. இது போஸ். அம்மா ஒன்னது. உன்னோட பிளாஸ்டிக்.
டாடி அம்மா நல்லா இருக்கா? திருப்பி அடுத்து திருப்பி எடுக்கலான்னு பார்ப்போம். ஒண்ணுதான். ஒண்ணுதானா? எனக்கு எத்தனை வந்துச்சு? உனக்கு 2 வந்துச்சு. 3 வந்துச்சு. 2 தான் வந்துச்சு. இந்த 2 பாட்டிலும் பாத்தீங்கன்னா சூப்பரான பாட்டில் வந்துட்டு ஆர்ஆர் கிஃப்ட்ல இருந்தா நமக்கு வந்திருக்கு. உங்களோட குழந்தைக்கு இது மாதிரி உங்க ஸ்கூல்ல யாராவது எடுத்து வந்திருக்காங்களா? கிளாஸ்ல யாரும் எடுத்துரும் இல்லையா? வாய்க்கு வந்து பேசலாம். இல்ல, நான் தான் எடுத்து வந்துருக்கேன். நீ தான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போற, அதனால உனக்கு ஜாலி ஆயிடுச்சு. உங்களோட குழந்தைக்கும் இது மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா இவங்களோட பேஜை நான் கீழே டேக் பண்றேன், மறக்காம அவங்கள செக் பண்ணி பாருங்க. இது மட்டும் இல்லாம நமக்கு இந்த மாதிரி சூப்பரான ஃப்ரேம், இது நான் இன்னும் அவங்க யாருக்குமே ரிவீல் பண்ணவே இல்லை. இது பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு அவங்க தான் செஞ்சு கொடுத்தாங்க. இது வந்து நம்மளோட தாலி, இந்த பூலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தாலி இதோ இங்கே தாலி. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் அந்த மாலை போட்டிருந்தோம்ல, இந்த மாலையில இருந்த பூ நான் எடுத்து வச்சிருந்தேன். 2025 இது நம்மளோட மேரேஜ் டேட்டு. இது நானும் டேடியும் ஃபர்ஸ்ட் எடுத்த போட்டோ. இது கல்யாணத்துல சதீஷ் அம்மு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான இந்த ஃப்ரேம்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய gift நமக்கு அனுப்பியிருந்தாங்க. இந்த gift எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா RRR கிஃப்ட்லேருந்து தான் வந்துச்சு. இது மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு நல்லா இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு காலேஜ் இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஆஃபீஸ்லலாம் இருக்கீங்க, நம்மளோட ஸ்டாஃப் உங்களுக்குலாம் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி யூனிக்காக கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இவங்க வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்பவே ட்ரஸ்டடான பேஜ். உங்களுக்கு வேணும்னாக்கா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. இன்ஸ்டா ஐடியும் மென்ஷன் பண்ணுறேன், அதையும் கான்டாக்ட் பண்ணி. இவங்க கிட்ட இந்த மாதிரி போட்டோ கஸ்டமைஸ் மட்டும் இல்லாம நேம் கஸ்டமைஸுமே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப கிராண்டா இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னாலும் இந்த மாதிரி கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தஷ்வந்த், சதீஷ் அம்மு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாமே அஃபோர்டபுள் பிரைஸ்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க. கீழே அவங்களோட பேஜை டேக் பண்ணுறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:45 கிட்ட ஆயிடுச்சு. இப்போ போய் நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு வாக்கிங் போகலாம் கொஞ்சம் தூரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்துட்டு கை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, இப்போ கரண்ட்டு ஷாக் வச்சுட்டு இருக்கிறோம். அது போயும் அப்படியே போய் கொஞ்சம் நேரம் வாக்கிங் முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனாக்கா அங்கே வெளிப்பாளையத்துக்கிட்ட அந்த கரண்ட் ஷாக் வைக்கிறாங்க. அதையும் போய் வச்சுட்டு வந்துடலாம். இன்றைக்கி செகண்ட் டே, ஸோ அங்கேயும் போயிட்டு வந்துடுவோம். ஓகே, இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கிளம்பிட்டு தச்சுக்கு பார்த்தா முடி நிறையா இருக்குது. ஸோ வந்துட்டு அவனோட பர்த்டே வேறெல்லாம் வரப்போதா, அதனால இப்போயே கொஞ்சம் அவனுக்கு ஹேர் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா பர்த்டே டயத்தில் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நடந்து ஹேர் கட் பண்ணுறதுக்கு தான் போகிறோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஸோ ஈவினிங் நடந்த மாதிரி இருக்கும், அப்படியே அவனுக்கு ஹேர் கட் பண்ண மாதிரி இருக்கும். எனக்குமே பார்த்தீங்கன்னா த்ரெட்டிங் பண்ணணும். ரொம்ப என்னாச்சு ரொம்ப நாள் ஆச்சு த்ரெட்டிங் பண்ணியா, சரி அப்படியே அதையும் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நானும் தச்சும் கிளம்ப போகிறோம். நம்ம பார்த்தா அங்குங்கிற ஹேர் கட் பண்ணிவிட்டு எனக்கும் த்ரெட்டிங் லைட்டாக தான் பண்ணேன், அவங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். லைட்டாக த்ரெட்டிங் பண்ணிவிட்டு அங்கேருந்து நடந்து வந்துட்டோம். கொஞ்சம் சூப்பர் மார்க்கெட்டில் கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாமே வாங்கிட்டு அங்கேருந்து நடந்து வந்து கொஞ்சம் தூரத்துலலாம் நைனா வந்துட்டாங்க. அப்புறம் வந்தோன்னா அம்மாவை ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகணும்ல, அந்த கரண்ட் வைக்கிறது, அதையும் ஒரு கிளிப்பு சின்னதாக எடுத்தேன்னு நினைக்கிறேன் நாவல. அதையும் அங்கேயும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 8 மணி ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு 7:30 மணி 7:45 வந்துட்டு நைட்டு டின்னரை முடிச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி தான் எனக்கு லேட் ஆகிடுச்சு. இல்லைன்னா நான் ஒரு 7:30 மணிக்குள்ளெல்லாம் சாப்பிட்டே முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிட மாட்டேன், ஃபுல்லாக தண்ணி மட்டும் தான் குடிச்சுக்குவேன். அப்படி சப்போஸ் ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஃப்ரூட்ஸ், கொய்யாப்பழம்லாம் இருக்குல்ல, கொய்யாப்பழம். அப்படி இல்லைன்னா நான் இப்போ வாட்டர் மேலன் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பிளாக் கலர் அந்த இது இருக்குல்ல, கிரேப்ஸ், மறந்து போயிட்டேன், பிளாக் கிரேப்ஸ் இருக்குல்ல, அது வாங்கி வச்சுருக்கேன். அதெல்லாம் சாப்பிட்டுக்குவேன். கொய்யாப்பழம் இருந்தாலும் ரொம்ப நல்லது. நைட்டு சப்போஸ் உங்களுக்கு பசிச்சிச்சு, நைட்டு 2 மணி 3 மணிக்கு உங்களுக்கு பசிச்சிச்சு அப்படின்னா அதை சாப்பிடுங்க. அப்படின்னா அதுக்கப்புறம் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். அதுக்கப்புறம் மார்னிங் தான், நாளைக்கு மார்னிங் காலையில் எழுந்திரிச்சோன்னே பார்த்தீங்கன்னா அந்த சியா சீட்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன். சியா சீட் அதை நான் ஒரு half அன் ஹவர் வேணால் ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி நல்லா சுடு தண்ணி, ரொம்ப கொதிக்கவும் வேணாமல் லைட்டாக வார்ம் வாட்டரில்
அதை போட்டு கொஞ்சம் இதாக ஆனதுக்கப்புறம் அப்படியே எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிருவேன். ஸோ இது மட்டும்தான் இந்த விலாக். இதுதான் வந்து காலையிலேருந்து நைட்டு வரையும் நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ அம்மு ஸ்டிக்கர்ஸில் திருப்பி ஆஃபர் போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம போட்டிருந்தோம் இல்லையா பெரிய ஸ்டிக்கர் வந்து 399 ஸ்டிக்கர் 299க்கு. அது நிறையா பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க, நிறைய சேல் போயிட்டே இருந்துச்சு. ஸோ அதே ஆஃபரே நான் திருப்பி கொடுக்குறேன். திருப்பி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு ஏதோ மேரேஜா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருது, அதுக்கு வந்துட்டு எனக்கு 299K கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக எல்லாருக்குமே வந்து அந்த ஸ்டிக்கர் 299 இந்த 1 வீக் மட்டும். ஸோ உங்களுக்கெல்லாம் அந்த ஸ்டிக்கர் வேணும் அப்படின்னாக்கா வாட்ஸ்அப் நம்பர் எங்கே இருக்கும், கம்யூனிட்டி டேபில் இருக்கும், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த விலாக் நான் முடிச்சிக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் விலாக்ஸ்லாம் வேணும் அப்படின்னாக்கா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இன்னொரு விலாகில் பார்க்கலாம். டாடா.